இரண்டாவது, கனவின் மூலமாக நபிமார்கள் வந்தார். நபிமார்களுடைய முன்னறிவிப்புகள் கனவின் மூலமாக வரும். புக்தே நசர் என்று ஒரு அரசன் இருந்தான். அவர் ஒரு கனவு கண்டார். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கனவு தெரியல, மறந்துட்டார். என்ன கனவு கண்டன்னு தெரியல அவர்கள். அப்படி கனவு கண்டு தெரியல என்ற உடனே அவர் விளக்கம் கேட்கறதுக்காக வேண்டி நுஜுமு கணக்கு பார்க்கக்கூடியவங்க, ஜோசியம் பார்க்கக்கூடியவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. அன்னைக்கு தான் ஈமான் இல்லையே. அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அது என்ன கனவுன்னு சொல்லுன்ட்டாங்க. கனவு என்னன்னு சொன்னாவது அதுக்கு விளக்கம் சொல்லலாம். என்ன கனவு கண்டேன்றே சொல்றதுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ கண்ட கனவு எங்களுக்கு என்ன தெரியும்? புக்த நசர் என்ற அரசன் சொன்னதை கேட்டுவிட்டு யாருக்கும் பதில் சொல்ல முடியல, முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தானியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதுதான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், நீ கண்ட கனவை நான் சொல்லட்டுமா? நீ ஒரு சிலையை கண்டாய். அந்த சிலையினுடைய தலை வானத்தில் இருந்தது, அதனுடைய கால் பூமியில் இருந்தது, அதனுடைய கரங்கள் இரண்டும் நாலா பக்கத்திலும் இருந்தது. இப்படி அந்த சிலை உயரமாக இருந்தது, அதனுடைய தலை தங்கமாக இருந்தது, அதனுடைய நடுப்பகுதி வெள்ளியாக இருந்தது, அதனுடைய கீழ்ப்பகுதி செம்பாக இருந்தது, அதனுடைய குதிகால்கள் இரும்பாக இருந்தது, அந்த கால்களிலே இருக்கக்கூடிய கைகளிலே இருக்கக்கூடிய நெகங்கள் எல்லாம் செம்புகளாக இருந்தது. இந்த கனவை நீ கண்டாய், இந்த கனவை கண்டுவிட்டாய் என்பதாக இந்த சிலை வானத்திலிருந்து சில கற்களின் மூலமாக அழிக்கப்படும், சில கற்களை கொண்டு அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்படுகின்ற நேரத்தில் அந்த சிலை வீழ்த்தப்படும். இப்படி கனவு கண்டாய் என்பதாக கேட்ட உடனே அவன் சொன்னான், ஆம், அப்படித்தான் கனவு கண்டேன். தானியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகிறார்கள். இந்த சிலைகளை தனித்தனியாக ஆக்கப்படுவது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருக்கின்ற சிலைகளை எல்லாம் உடைத்தெறிவார்கள். பெருமானார் பிறந்த உடனே சிலைகள் எல்லாம் விழுந்தது. பாரசீகத்திலே அணையா விளக்கு என்று சொல்லப்படக்கூடிய விளக்கு அணைந்து போனது. பாரசீகத்தினுடைய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்தது. இது பெருமானார் பிறந்ததற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினுடைய அவருடைய கணக்குகளை, அவருடைய கனவுகளை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே தானியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவரின் பெயர் அஹ்மத் என்று சொன்னார்கள். அவர் கனவின் விளக்கங்களை சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். இது யூதர்கள் கண்ட கனவினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தின் முன் அறிவிப்புகளை சொல்லப்படுகிறது.